என்னன்னு தெரியல. அவர் ஃபோனை ரீச்சபிளா இல்லை, நாட் ரீச்சபிளா இல்லை அது ஃபோர்ஜரியா இருக்கும். ரெண்டு அதான் கவர்னர்கிட்ட சொல்லியிருக்கேன். இதை வந்து சீரியஸ் அலிகேஷன், நீங்க அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லி. சார் நீங்க ஃபோன் பண்ணியுமே எடுக்கலங்கிறீங்க, அது எந்த வகையில் சார்? அது எப்படி சார்? அது இல்லைங்க, நான் ஒரு இந்த லெட்டர் சைன் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு, பேசினேன். அதுக்கப்புறம் ஐ எம் ட்ரைங் ஃபார் ஹிம், ஐ எம் நாட் ஏபிள் டு கெட் ஹிம் ஆல்சோ to know about that letter. அங்க இருந்து கிளம்பிட்டாங்களா? ஏற்கனவே அதிமுக எம்எல்ஏக்கள் அங்க தங்கி இருந்தாங்க. இவங்க வெளியில போயிட்டு வரட்டும். Clearly show the letter. I will send you the copy. Already I have sent the copy. ஒரு கட்சி தலைவரா இருந்துட்டு இப்படி செய்யறது எப்படி இருக்கு சார்? அது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம இப்படி கேள்விப்பட்டதே கிடையாது. இது வந்து குதிரை பேரங்க. ஒரு கட்சிக்கு 108 எம்எல்ஏ தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க திரு விஜய் அவர்களுக்கு. ஆனா வந்து ஆட்சி அமைக்கிறவருக்கு ஆதரவு கொடுக்கல. 108 சீட்டு ஜெயிச்சிருக்காரு. என்டிஏ கான்ஸ்டிடியூன்சி வந்து அப்படி இருக்கிறப்ப இன்னும் அவருக்கு எதிராக போட்டிக்கிட்டு ஜெயித்த எங்க எம்எல்ஏ வந்து அங்க மன்னார்குடியில தாவேக்காவையும் திமுகவும் எடுத்து தான் ஜெயிச்சு வந்திருக்காரு. மக்கள் வந்து அங்க அமமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. எப்படி இவர் இந்த தூய சக்தி, நான் வந்து ஒரு தூய்மையான கவர்மெண்ட் சொல்லுவேன்னு சொல்லிட்டு முதல் நாளே இப்படி ஒரு குதிரை பேரத்தில் ஈடுபடுறது சரியா? எங்க எம்எல்ஏ தானா வந்து சப்போர்ட் கொடுத்தா கூட ஏத்துக்க மாட்டேன் நானா இருந்தான். ஏன்னா he won in another symbol and he is in another கூட்டணியில் இருக்காரு. தாவேக்கா தான் பண்ணிருக்க முடியும். இப்ப தாவேக்காவுக்கு வேற யார் பண்ணிருக்க முடியும்? விஜய்க்கு சார்பா ஆதரவா லெட்டர் வந்திருக்குன்னா யார் பண்ணிருக்க முடியும்? ரோட்ல போற ராமசாமி பண்ணிருப்பானா இல்ல குப்புசாமி பண்ணிருப்பானா? இது ஒண்ணு ஹார்ஸ் ரைடிங்கா இருக்கு. இதை நான் கவர்னர்கிட்ட சீரியஸ் அதை வந்து பார்க்கணும். இது மாக்கரி ஆஃப் டெமோக்ரஸிங்க. இது அடுத்தது அதை கவர்னர்கிட்ட சொல்லியிருக்கேன். இதை வந்து சீரியஸா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே சொல்றாரு உங்க விஜய். எப்படி அவருக்கு மன்னார்குடியில அவர் கேண்டிடேட்டை எதிர்த்து ஜெயிச்ச எங்க எம்எல்ஏவை ஆதரவு எடுத்துக்கிறாருன்னா அது எப்படி தூய சக்தி? அப்படின்னா பதவி வெறியில அவர் வந்து செயலர் தான் அர்த்தம். தானாகவே வந்து ஒருத்தர் ஆதரவு கொடுத்தா கூட நான் ஏத்துக்க மாட்டேன். எங்க பெரும்பான்மை கிடைச்சிருக்கு? அதெல்லாம் சொல்றாங்க, அது எனக்கு அதை பத்தி தெரியாது. அப்படியே பார்த்தாலும் விசிக வந்து இவர் அணியில இருந்து ஜெயிச்சவங்களா? கம்யூனிஸ்ட் இவங்க அணியில இருந்து ஜெயிச்சவங்களா? அவங்க திமுக அணியில இருந்து ஜெயிச்சவங்க. காங்கிரஸ் செய்யற அந்த தவிர ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு தப்பான முன்னுதாரணத்தை காங்கிரஸ் இன்னைக்கு கொடுத்துருக்கு. இது வரைக்கும் எத்தனையோ ஆட்சிகள் இருந்திருக்கு. வந்து எங்கேயுமே ஒரு கூட்டணியில ஜெயிச்சுட்டு அது அடுத்த நாளே போய் இன்னொரு கட்சிக்கு ஆதரவு அளிக்கிறது. அதை விஜய் எப்படி காங்கிரஸ் ஆதரவை கேட்டு